அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன ஆகர்ஷண வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒருபோதும் இந்த மாதிரி மாந்திரீக விஷயங்கள், மாந்திரீக வித்தைகளை பார்த்து யாரும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம். உண்மையிலேயே நியாயமான விஷயத்துக்கும் உங்களுக்கு உண்டான விஷயத்திற்காக இந்த மாந்திரீக விஷயங்களை பயன்படுத்துங்க. ஏன் மாந்திரீக விஷயங்களை தவறான வழிக்கு பயன்படுத்திடாதீங்கன்னு திருப்பி எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் அப்படின்னா, மாந்திரீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா கர்ம வினைகள், அதிகப்படியான கர்ம வினைகளை தரக்கூடும். சரிங்களா? அதனால தான் நான் எல்லா வீடியோ பதிவுலையுமே நான் என்ன சொல்லுவேன்னா, மாந்திரீக விஷயங்களை ஒருபோதும் யாரும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்திட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் தவறான நோக்கத்திற்கு அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த விஷயத்தினால மற்ற நபர் பாதிப்படைகிறாங்களோ அதை விட 2 மடங்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதற்குண்டான அந்த கெடுபலனை நீங்கள் அனுபவிப்பி. அதனால தான் மாந்திரீக விஷயங்களை ஒருபோதும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன். சரிங்களா? யாராவது தவறாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதனால் அந்த கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு இருக்குமா என்னங்கிறது தெரியல. அதற்காகத்தான் எல்லா பதிவுலையுமே யாரும் மாந்திரீக விஷயங்களை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்திடாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். சரி, அதாவது இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை எதற்கெல்லாம் இந்த வித்தையை பயன்படுத்தலாம், யாரெல்லாம் இந்த வித்தையை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அந்த கடைக்கு கூட்டம் அதிகரிக்கணும், தன்னுடைய கடைக்கு மக்களுடைய கூட்டம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஒரு சில வீட்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா காதல் திருமணம் பண்ணி ஓடி போயிடுவாங்க வீட்டை விட்டு. சரிங்களா? இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த வீட்டுக்கு அவங்களுடைய மைண்டை மாற்றி அவங்கள நம்மளுடைய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்த போல் பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வாங்க. ஒரு சில சண்டை சச்சரவுனால அவங்க என்ன செஞ்சுருவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு இவங்களுடைய நினைப்பே இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்கன்னா போயிடுவாங்க. சரிங்களா? அதற்காக இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில சண்டையினால் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவங்களை இவங்களுடைய நினப்பு வர வச்சு இவங்களை தேடி அந்த பெண்ணை வர வைக்க முடியும். சரிங்களா? அதற்காக இந்த ஆகர்ஷண வித்தையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, யாரை நீங்கள் உங்களை தேடி வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பூரா இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தி அவங்கள நம்ம பக்கத்து வர வைக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை வெள்ளித்தகடு இல்லை அப்படின்னா செப்பு தகடு, கிடைக்காத பட்சத்துக்கு செப்பு தகடு எடுத்துங்க, இல்லைனா பஞ்சலோக தகடுலையுமே நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவையான அளவு அந்த எந்திரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த செப்பு தகட்டில் என்ன செஞ்சுங்கன்னா வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சள், பால், இளநீர் இந்த 3 பொருளையும் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை விபூதி வச்சு தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் அந்த எந்திரத்துக்கு வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு தாம்பாள தட்டில் சுத்தமான தாளம்பூ குங்குமத்தை என்ன செஞ்சுருங்கன்னா கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த எந்திரத்தை அந்த குங்குமத்துடைய அந்த தாளம்பூ குங்குமத்தை தட்டில் கொட்டிட்டு அந்த குங்குமத்துடைய மையப்பகுதியில் இந்த எந்திரத்தை வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றிக்கிங்க. நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு அந்த நெய் விளக்கை பார்த்த மாதிரி நீங்கள் யாரை வர வைக்கணுமோ அவங்களுடைய பெயரை இந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிடணும். சரிங்களா? அவங்களுடைய பெயரை மட்டும் கீழே எழுதிட்டு நீங்கள் யாரை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். அது நீங்கள் ஒரே நாளில் ஜபிச்சாலும் சரி, இல்லை அதுக்கு 1008 ஒரு 10 நாள் சொல்லி 10,008 உரு கொடுத்தாலும் சரி. சரிங்களா? இதே போல் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா இந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உரு கொடுத்த எந்திரத்தை சுருட்டிட்டு போய் எந்த பெண்ணு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டில் கொண்டு போய் சமையல் அறையில் ஆதிகால சுவடிகளில் பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கிச்சனில் போய் என்ன செய்றீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க, சரிங்களா? வச்சுட்டீங்க அப்படின்னா எண்ணி 21 நாளைக்குள்ளாக உங்களுடைய நினப்பு வந்து உங்கள் எந்த எந்திரத்தை அந்த வீட்டில் வச்சுருக்கோமோ அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அந்த பெண்ணுங்கிறவங்க தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இது போல் இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தலாம். இதே எந்திரத்தை ஒரு கடைக்கு கூட்டம் வரணும், ஒரு கடைக்கு வந்து தொழிலில் அதிக லாபம் கிடைக்கணும், பண வரவுகள் அதிகரிக்கணும், தொழிலில் கூட்டங்கள் கட்டி ஏறணும், ஒரு இடத்துக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இந்த எந்திரத்தை மந்திரபூர் கொடுத்து 10,000 விட்டு சுருட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கடையுடைய நுழைவு வாய்ப்பகுதி என்ட்ரன்ஸில் அதை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஜன ஆகர்ஷண சக்தியை இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கும். ஒரு சில கடைகளில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஜவுளி கடைகளில் போய் 2,000 சேலை 2,000 ரேட்டு போட்டிருக்கும். அந்த சேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, ஆனால் அந்த சேலையை அப்படியே எடுத்துருவீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்து இது எதுக்குடா எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மனம்லாம் ஒரு சில வெறிகளுக்கு தோணியிருக்கும். இதுதான் அவங்களுடைய மைண்டு என்ன செய்யும்னா அந்த இடத்துக்குள்ளே கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும், எதையுமே யோசிக்க விடாது, சரிங்களா? அவங்களுடைய சிந்தனை எல்லாமே அவங்க பொருளை வாங்குறதுக்கு அந்த இடத்துல நினப்புகளை தூண்டு மட்டும்தான் செய்யும், மற்ற எந்த விஷயத்தையும் யோசிக்க விடாது. இதுதான் ஜன ஆகர்ஷண வித்தை, சரிங்களா? இது போல் தொழில் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இதே போல் காதலன் காதலிகள் வந்து பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவதற்கும் இதே முறையில் நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.